வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ரெசிபியான அவல் மில்க்கும் சாக்லேட் அவல் மில்க்கும் பார்க்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அது வேர்க்கடலை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் தொல்லி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயிலே அவலை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இதில் லேஸ் அவல் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. ரெண்டு வாழைப்பழத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இதில் பண்ணுறேன். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். வாழைப்பழத்தை மசிச்சு வச்சாச்சுங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லைட்டாக வெது வெதுப்பான பாலை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் சாக்லேட் சிரப் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஜார் 2 எடுத்துக்கோங்க. ஒன்று அவல் மில்க் பண்ணுறதுக்கும் இன்னும் சாக்லேட் அவல் மில்க் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. காய்ச்சி ஆறின பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேர்க்கடலை ஆட் பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டினா நம்ம ஃபஸ்ட்டு நான் பால் ஆட் பண்ணி அது மேலே க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அவல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதில் அவல் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு கொக்கோ பவுட்ரு டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா சாக்லேட் சிரப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹெர்ஷி சிரப் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவல் மில்க்கும் சாக்லேட் அவல் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் சாக்லேட் அவல் மில்க்கை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் சாக்லேட் ஃப்ளேவராகவும் அந்த வேர்க்கடலையோட க்ரன்ச்சினஸ் இருக்குங்க. பாருங்கள், கேரளா ரெசிபியான அவல் மில்க்குங்க. மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். என் சேனல் வீடியோஸை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2 ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.